ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய இணையில்லா இன்ப நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை புதூர் என்று சொல்லக்கூடிய இந்தியன் பிரதரன் சர்ச்சினுடைய எவாஞ்சலிஸ்டாக இருந்து வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். கர்த்தருடைய கிருபையினாலே சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாகவும் ஒரு சிறு ஜெப வீடு கட்டும்படியாகவும் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு திருச்சபையாக அமைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட இந்த சிறு குறு செய்தியை கேட்கக்கூடிய உங்களோடு கூட பரிசுத்தாகிய தேவன் தாமே வேண்டிய கிருபையை அருளும்படியாக நான் ஜெபத்தோடு ஒரு சிறு செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர் சமயங்களிலே கிஃப்ட்டுகள் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். ஒருவர் தன்னுடைய நண்பருக்கு அல்லது தன்னுடைய குடும்ப நண்பருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, அயலகத்தாருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இவர்களுக்கெல்லாம் நாம் பரிசுகளை வழங்கி அவர்களை மகிழ்ச்சியாக்குகின்றோம். அவர்களும் நாம் கொடுத்த பரிசுகளை பெற்றுக்கொண்டு நம்மை மகிழ்ச்சியாக்கும்படியாக அவர்கள் விசேஷித்த பரிசுகளை வழங்கி ஒருவருக்குள் ஒருவர் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாயிருந்தவர், அவர் வார்த்தையாயிருந்தவர், மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய பலியாக செலுத்தி சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை பரலோகத்திற்கு செல்லும்படியாக, பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறும்படியாக அவர் தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதை கொண்டாடுகின்ற வகையிலே இந்த கிறிஸ்து ஜெயந்தியானது அமைந்திருக்கிறது. உலக பிரகாரமாக வெளிப்பிரகாரமான பரிசுகளை பகிர்ந்து கொள்ளலாம், நல்ல உணவுகளை உண்ணலாம், புதிய உடைகளை அணியலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மனித குலத்தினுடைய மீட்பர், ஒவ்வொருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு குடிலை செய்து வைத்திருக்கிற குடிலே பிறப்பதை காட்டிலும் மேலாக அவர் எங்கே பிறக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த வீடு ஒளிமயமான வீடாக, அந்த வீடு மகிழ்ச்சியுள்ள வீடாக, அந்த வீடு கிருபையின் வீடாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் டு பி காட் ஃபார் ஹிஸ் இன்டிஸ்கிரைபிள் கிஃப்ட் என்று அங்கே பார்க்கிறோம். சொல்லி முடியாத ஒரு ஈவு என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதுவும் தேவன் அருளிய, மனிதர்கள் அருளினது அல்ல, அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தவைகள் அல்ல, அல்லது நம்முடைய குடும்பத்தினர் கொடுத்ததல்ல. இங்கே சொல்லப்படுகிறது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அருளிய சொல்லி முடியாத, அதாவது விவரிக்க முடியாத அந்த கிஃப்ட் என்னவென்று பார்க்க வேண்டும். அவ்விதமாக அருளினபடினால் கடவுளுக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த கிஃப்ட் என்ன என்றுதான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே அல்லது இந்த கிறிஸ்து ஜெயந்தி நாளிலே அவ்விதமாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த சொல்லி முடியாத அந்த கிஃப்ட் என்ன என்றுதான் இப்பொழுது பார்க்க போகிறோம். எபேசியர் 2:8 பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். அங்கே கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஒரு கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே, தேவனுடைய அன்பினாலே, இவையெல்லாம் அடங்கினதுதான் கிருபை என்று பார்க்கிறோம். அந்த கிருபையினாலே நாம் இறைவன் மீது, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தை கொள்ளும் போது, விசுவாசத்தை வைக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இவ்விதமாய் ரட்சிக்கப்படுவதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவ்விதமாக மாறுவதற்கு தேவன் கொடுத்த ஈவுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அவர் இந்த பூமியிலே பிறப்பதற்கு அவருக்குள்ள அந்த நோக்கம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தேவதூதன் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு சில 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இவ்விதமாக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறக்கூடிய நாளாயிருந்தது. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நமக்கு நித்தியமான வாழ்வு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவர்
அடுத்தபடியாக 23ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாள் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த அம்மாவினுடைய அந்த கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறப்பார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அவ்விதமாக அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருக்கு இன்னொரு பெயரும் இட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அது என்னவென்று பார்க்கும் பொழுது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்பொழுது பிதாவாகிய தேவன், பரலோகத்தில் கூடிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒரு கிஃப்டாக, ஒரு ஈவாக அவர் கொடுத்திருப்பதுதான் உலகத்திலேயே, அதாவது தேவனுடைய திட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக, ஒரு கிஃப்டாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படியானால் அந்த மிகப்பெரிய கிஃப்டை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லையா? இன்றைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாய் இருக்கிறது. அந்த கிஃப்ட், இன்றைக்கு கிஃப்ட் என்றால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தமாய் இருப்போம். அவ்விதமான நிலைமையிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only and only son என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கிறிஸ்து ஜெயந்தி நாளிலே அல்லது கிறிஸ்து ஜெயந்தி என்று கொண்டாடுகிற இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு எங்கோ பிறந்தார் அல்லது இயேசு எங்கோ வளர்ந்தார் என்று அல்ல. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும், என் இருதயத்திற்குள்ளாக பிறக்க வேண்டும். நான் அவரை விசுவாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தேவகுமாரன். மனிதனுக்காக அவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய பரிகாரியாக, பாவத்திற்கு விடுதலை கொடுக்கும்படியாக, பாவத்திற்கு பதிலாக பலியாக அந்த சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி கொடுத்தார். பாவம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த எரி நரகத்திலிருந்து விடுதலையாகும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது என்பதை விசுவாசித்தால் போதும் என்று இங்கே யோவான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவர் யாராயிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இனத்தவராய் இருந்தாலும், எந்த மொழியினராய் இருந்தாலும், அல்லது எந்த விதமான தகுதிகள் அவருக்கு இருந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், ஏழையானாலும் பணக்காரனானாலும், எவனாயிருந்தாலும், அது எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போவதில்லை, அவன் அழிந்து போவதில்லை, நித்தியமான வாழ்வை அடைவான் என்று இங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதை அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவை அவர் ஈவாக பாருங்க தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது, உலக மக்கள் மீது, உலக ஜனங்கள் மீது, உலக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் அவர் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆண்டவரை, இந்த நேசரை இந்த கிறிஸ்து ஜெயந்தி நாட்களிலே, இதோ புதிய ஆண்டுக்குள்ளாக கடக்கிற இந்த நல்ல நாளிலே அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த அந்த தேவன் கொடுத்த அந்த விலை மதிப்பில்லாத, சொல்லி முடியாத, எண்ணி முடியாத, விவரிக்க முடியாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய இதயத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள தேவன் அருள் புரிவாராக. இந்த நாளிலும் உங்களுக்கு இதோ என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய சிந்தனையை, இந்த கிறிஸ்து ஜெயந்தியின் அன்பின் செய்தி, இது நற்செய்தியின் செய்தி, இது விடுதலையின் செய்தி, இது கிருபையின் செய்தி, இது சமாதானத்தின் செய்தி, நித்திய வாழ்வை தரக்கூடிய செய்தி. இதை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு சொல்லும்படியாக அல்லது இதை நான் எடுத்து உங்களுக்கு விவரிக்கும்படியாக தேவன் அருளுடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஐஸ்வரியத்தினாலும் அவருடைய ரட்சிப்பினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.